பேர் சத்யா. யமுனாங்கிற படத்தில் ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் மூவி. ஈவி கணேஷ் பாபு சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்ரீரம்யா அவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். கவிப்பேரசு வைரமுத்து சார் வந்து லிரிக்ஸ் இது பண்ணியிருக்காரு. படம் நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட் மந்த் படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு வந்து சைல்டுஹுட்லேருந்து ஆக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் வந்து நடிப்போம்னு சொல்லி அது ஒரு இதை மைண்ட் செட் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. தென் வந்து சென்னையில் வந்து சினிமாக்காக ட்ரை பண்ணேன். நிறைய ஆஃபீஸ்லாம் ஏறி இறங்கியிருக்கேன், பட் சான்ஸ் கிடைக்கல. அந்த டைமில் பாலுமேந்திரா சாரோட சினிமா பாட்டில் வந்து எனக்கு ஆக்டிங்க்கு இன்டர்வியூ வச்சு எடுத்தாங்க. அதில் செலக்ட் ஆகி சினிமா பாட்டிலேருந்து ஜாயின் பண்ணி ஆக்டிங்னா என்ன அப்படிங்கிறத நான் வந்து கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட வந்து வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு முழுமையான ஒரு நடிகனாக ஆகி நான் வெளில வந்தேன். நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. அவர்கிட்ட வந்து நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து சினிமாவுக்கு ஏற்ற விஷயமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் பார்த்த சினிமா வேறு, பாலுமேந்திர சார்கிட்ட படிச்சுட்டு வந்து நான் பார்த்த சினிமா வேறு. அதையும் தாண்டி திரும்பி என்னோடய முயற்சிகளை ஈடுபட்டேன். எல்லா ஆஃபீஸ்லையும் ஏறி இறங்கினேன். அப்புறமேட்டு ஈவி கணேஷ் பாபு சார் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இதுமாரி ஹீரோ ஆக்ட் பண்ணு சொல்லி ஆடிஷன்லாம் வச்சாங்க. அதில் செலக்ட் ஆகி இந்த படத்தில் எனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தாரு. அதை நான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ் சார். அவர் தான் என்னோடய ரோல் மாடல். அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து எப்படி சொல்கிறது, அவர் மேல் நடிக்கணும் அப்படிங்கிறத விட அவர் எடுக்கிற கேரக்டர்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கும் டிஃப்ரென்ஸ் காமிச்சிட்டே இருப்பார். இந்த படத்தில் எப்படி அது மாதிரிலாம் ரொம்ப காமிப்பார். அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார் அவர் ஆக்டிங்கில். ரோல் மாடல் வந்து தனுஷ் சார் தான். அப்புறம் இந்த படத்தோட ப்ரிவியூ ஷோ வந்து பார்த்தோம். 2-3 டேரக்டர்ஸ் வந்து பார்த்தாங்க. படத்தை பார்த்துட்டு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் படம் பார்க்கல. சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு 2-3 டேரக்டர்ஸ் எல்லாம் படம் பார்த்தாங்க. அப்புறம் அவங்களும் பார்த்துட்டு சொன்னாங்க, இதுமாரி வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. கேமரா நர்வஸ்லாம் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க சொன்னாலும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தென் வந்து ஈவி கணேஷ் பாபு சார் வந்து ஸ்பாட்டில் எடுத்த விதம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஒரு வெறித்தனமாக உழைச்சார் அந்த டைமில். நானும் அவரோட ஜாயின் பண்ணி 2 பேருமே வந்து இந்த படத்துக்காக வந்து ரொம்ப உழைச்சிருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். 2வது விஷயம் வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு உழைச்சாருன்னா, அதை ஆக்சுவலாக அவர் வந்து என்னோடய டேரக்டராக பார்க்காம நான் என்னோடய அண்ணனை பார்த்தேன். அவர் என்ன ஹீரோ பார்க்காம என்னோட தம்பியாக தான் அவரை பார்த்து நான் அவர் சார்னு கூப்பிட்டது அண்ணன் கூப்பிட்டது அதிகம். அந்த அளவுக்கு என் மேலே ஒரு ரொம்ப பாசமாக நடத்திட்டாரு. அதேமாரி நானும் வந்து மாரி சார் ஓகே சார் ஓகே நான் ஓகேன்னு சொல்லி ரொம்ப இதாக இது பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டேரக்டராக இது மாதிரி கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சிருக்கு. நல்லபடியாக ஆடியன்ஸ் நல்லா ரீச் இருக்கும். இதுக்கப்புறம் நல்லா கம்பெனி நல்ல டேரக்டர் தேடி நான் போகணும்னு ஆசைப்பட்றேன். நான் மற்றவங்க என்ன தெரியாது, நான் தேடி போகணும், நல்ல டேரக்டர் தேடி நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக நல்ல டேரக்டர் தான் நான் வந்து சேரும் நம்பிக்கை இருக்குது. டேரக்ஷன் சைடில் ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா பாலா சார், பாலுமேந்திரா சாரோட அசிஸ்டன்ட் சார் பாலா சார் வந்து நான் ரோல் மாடல். அதாவது டேரக்ஷனாக அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ பாலா சார் தேடி நான் போவேன், வெற்றிமாறன் சாரை தேடி நான் போவேன், செல்வரான் சார் தேடி நான் போவேங்கிற அந்த ஒரு விஷயம் எனக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேடி போனால் கொஞ்சம் இதாக இருக்குங்கிறனால தான் கொஞ்சம் இப்போ போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு. இருந்தாலும் வந்து படம் ரிலீஸ் பண்ணுற டைமில் ரிலீஸ் பண்ணிட்டு போனால் சார்ட்டாக வந்து நான் இதுமாரி படம்லாம் பார்க்க சொல்லி இது பண்ணி அதுக்கப்புறம் சான்ஸ் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக அவங்க டேரக்ஷன்லாம் நடிக்கணும்னு என்னோடய கனவு. அவங்க படத்தில் ஒரு படமாக நான் வந்து மிஸ் பண்ணதே இல்லை. பாலா சார் படம், செல்வராகவன் சார் படம், வெற்றிமாறன் சார் படம்லாம் இன்றைக்கி மிஸ் பண்ணதே இல்லை. அவங்க படத்துலாம் நடிக்கணும்னு என்னோட ரொம்ப ஆசை. ரொம்ப பாலா சார்லாம் வந்து ரொம்ப சான்ஸே இல்லை. அதுமாரி ஒரு மேக்கிங் பண்ணுவார். அவர் படங்கள்லாம் தியேட்டர்லேயே 5 or 6 டைம்ஸ் பார்ப்பேன். அதுமாரி வந்து அவர் படத்தில் நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ அவங்களோட நாட்கள்லாம் தேடி போகணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக ரிலீஸ் ஆக போகுது, இந்த 15 days ஆகி அவங்கள போய் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் உள்ள கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆக்ட் பண்ணியிருப்பேன். என்னை பார்த்தாங்கன்னா வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அவங்க வீட்டு பையனை தான் என்ன உணர்வாங்க. அதேமாரி வந்து ரொம்ப ஒரு எளிமையான காஸ்டியூம்லேருந்து சரி, நான் ரொம்ப எளிமையாக தான் அந்த படத்தில் என்னோட டேரக்டர் வந்து என்னை உருவாக்கியிருக்காரு. அதனால் அது ரொம்ப பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு படத்துலேயே என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆடியன்ஸ் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஒரு காலேஜ் பையனாக அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருப்பேன். அந்த எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படத்தில் வந்து எனக்கு காலேஜ்லேருந்து லவ், ரொமான்ஸ், ஆக்ஷன், பிளாக், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே எனக்கு வந்து இந்த படத்தில் வந்துருக்கு. ஃபஸ்ட்டு படத்துலேயே அப்படி அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. யாருக்கும் வந்து ஒரு ஆக்ஷன் லவ் அப்படி தான் போய் எனக்கு வந்து எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இந்த படம் வந்து எனக்கு அமைஞ்சிருக்கு.
அது வந்து ஃபஸ்ட்டு படத்துல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து அதுக்கு வந்து என்னோட டேரக்டர் ஈவி கணேஷ் பாபு சார் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சொல்லுங்கள். mykollywood.com நேயர்களுக்கு என்னோட நன்றி.